ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விஎம் லைசஸில். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, முப்பெரும் விழாவாக நம்ம வந்து தெப்பத் திருவிழா, திருக்கார்த்திகை, அதுக்கப்புறம் கடைசி வெள்ளிக்கிழமை. ஸோ அதாவது கார்த்திகை மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை எங்கள் வள்ளியூரில் தெப்பத்திருவிழா தெப்பத்திருவிழாங்க. ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு அன்றைக்கி தான் எங்கள் ஊரில் திருக்கார்த்திகையும் கூட. ஸோ இதுதாங்க, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நல்ல மழை. ஆனால் சாயந்தரத்துக்கு மேலே மழை குறைஞ்சாச்சு. ஸோ நம்ம கடத்தரை சுற்றி பார்க்க போகலாம், கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு நினச்சி கிளம்பியாச்சு. வாங்க என் கூட சேர்ந்து எங்கள் ஊர் தெப்பத்தில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதான் முருகர். நாங்கள் போகிறதுக்கு முன்னாடியே வெளியே வந்துட்டாங்க. ஏன்னா அன்றைக்கி அந்த இது சாமியும் வெளியே வந்துட்டாங்க. வெளியே நின்று சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தெப்பம் எப்படிலாம் அலங்காரம் பண்ணி நாங்கள் ஒரு 7 மணிக்கு பார்த்தோம். சுக்கு காப்பி கடைலாம் போட்டிருந்தாங்க. ஸோ நாங்கள் ஒரு 7 மணிக்கெலாம் போனாலும் லைட் அலங்காரம்லாம் சூப்பராக இருந்துச்சு. பிள்ளைங்களாம் கூட்டு போய் பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. கூட்டம் வந்து அந்த நேரத்துக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. அப்போ தான் சப்பரத்துக்கு அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இது அலங்காரம் பண்ணும்போது எடுத்த வீடியோஸ் தான் இது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் என்ன செஞ்சோம்னா, எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு கொஞ்சம் லைட் அலங்காரம்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தெப்பம் ஓடுறதுக்கு ஒரு நைட்டு ஒரு 9:30க்கு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அந்த தான் 12 மணி 1 மணிக்கு தான் முடியுங்க தெப்பத்திருவிழா. ஸோ இதுதாங்க எங்கள் ஊர் தெப்ப குளம். இந்த குளத்துக்கு நடுவில் தான் முருகர் வந்து ஒரு 11 சுற்றுவாங்களாம். ஸோ இதுதான் தெப்பத்துக்கு அந்த முருகரை வச்சு கொண்டு போகிற சப்பரத்தை அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருந்த ஸ்டேஜ். ஸோ வெளியே பார்த்திங்கன்னா நிறைய கடையெல்லாம் போட்டிருந்தாங்க. அந்த கடையை கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டு அதுக்கப்புறம் பானிபூரிலாம் வாங்கி சாப்பிட்டுட்டு வந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டு 9:30க்கு வரும் மாதிரி 2 ட்ரிப்பு 2 டைம்ஸ் நாங்கள் வந்து இங்கே வீட்டுக்கும் கோயிலுக்குமா அலைஞ்சிக்கிட்டு இருந்தோம். 2ஆட்டா வரும்போது தான் தெப்பம் வந்து நைட் 9:30க்கு தானே. நாங்கள் 7 மணிக்கே போயிட்டோம்டா, அவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஸோ மறுபடியும் ஒரு 9:30க்கு போயிட்டு தெப்பம் ஓடும்போது நாங்கள் பார்த்தோம் 10 மணி ஆகிட்டு அந்தந்த ஸ்டார்ட் ஆகுதுக்கு. ஸோ தெப்பம் ஒரு ரவுண்டு போயிட்டு நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரவுண்டு போயாச்சு. 2ஆவது ரவுண்டு போகும்போது நாங்கள் போனோம். தெப்பம் வந்து அந்த எப்படி நின்று இந்த இது தின்ன மாதிரி இருக்கு பாருங்க, இதில் நின்று கயிறு போட்டு இழுப்பாங்க. ஸோ அதில் வந்து முருகர், வள்ளி இவங்க 2 பேரும் இருப்பாங்க. ஸோ அந்த இது வந்து இழுத்துக்கிட்டு வருவாங்க. அப்பப்போ பூஜையும் பண்ணிக்கிட்டு காமிச்சிட்டு வராங்க. ஸோ தண்ணியில் பாருங்கள், நம்ம வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம உப்பு போடுவாங்க. சிலர் குளத்துல உப்பு போடுவாங்க. ஏன் போடுறாங்கன்னா, நமக்கு நோய் நொடி இல்லாமல் இருக்கணும், நல்லா இருக்கும்னு நேர்ந்திருப்பாங்க சிலர், இந்த மாதிரி தெப்பத்திலோட போடுறேன் அப்படின்னு. ஸோ அந்த ஸ்டேஜில் சிலர் வந்து உப்பு போடுறாங்க. அதோட கிளிப்பிங்ஸு என் பக்கத்தில் நின்று ஒரு பையன் வந்து அப்போ தான் உப்பு தட்டிட்டு இருந்தான் குளத்துல. ஸோ உப்பு தண்ணியில் கரைஞ்சிடும், அது வேறு விஷயம். ஸோ அதை பார்த்துட்டு இருந்தால் பக்கத்தில் பார்த்திங்கன்னா முருகர் அலங்காரம் வந்து லாஸ்ட் கிளிப்பிங்ஸில் உங்களுக்கு ஃபோட்டோஸ் வரும், நீங்கள் அதை பார்க்கலாம். அதில் வந்து பின்னால் வந்து மேளம் தட்டிக்கிட்டு தீபாரணையை ஒவ்வொரு பக்கம் தீபாரணையை காமிச்சிக்கிட்டு மேளம் தட்டிக்கிட்டு சூப்பராக இருந்துச்சு. பார்க்கவே முருகருக்கு அவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணியிருந்த பாருங்கள், எவ்வளோ அழகாக மேளம் தட்டிட்டு வராங்கன்னு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என் செல்லில் கொஞ்சம் குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கனால என் பொண்ணை விட்டு செல்லில் நீ முருகர் வந்து தெப்பத்தில் ஒரு இது வீடியோஸ் கிளிப்பிங் கொஞ்சம் எடுமா அப்படின்னு. ஸோ அவள் செல்லில் எடுக்கும்போது ரொம்ப கிளியராக அழகாக இருந்துச்சு. பார்க்கவே எனக்கே சூப்பராக இருந்துச்சு. அந்த நேரத்தில் நம்ம என்ன நினச்சி நம்ம சாமி கும்பிட்றோமோ அது நடந்துன்னா அடுத்தாட்ட நம்மளால் தெப்பத்திருவிழாவுக்கு வரும்போது என்ன முடியுமோ நம்ம அதை செய்யலாம் சாமிக்கு. ஸோ அதுதாங்க இது. பாருங்கள், என் பொண்ணு செல்லு குவாலிட்டி சூப்பராக இருக்கா. என் செல்லு கொஞ்சம் டம்மி தாங்க, மித்தபடி ஒன்றும் இல்லை. சரி, தீபாவளி தட்டை தொட்டு கும்பிட்டுக்கோங்க. எல்லாத்துக்கும் எல்லா ஆசீர்வாதமும் கிடைக்கட்டும், சௌபாக்கியம் உண்டாகட்டும், நினச்ச காரியம் எல்லாத்துக்குமே நடக்கட்டும் சக்ஸஸாக. ஸோ தெப்பத்திலாம் முடிஞ்சிச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் வாங்க. சின்ன அப்பப்போ மழை துளி வேறு, ஐயோ மழை வந்துடுமோன்னு வேறு பயந்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் அவ்வளோ மழை வரல. நைட் ஃபுல்லாக நல்லா ஃப்ரீயாக தான் நல்லா சுற்றணும். ஸோ தெப்பத்தில் சுற்றி முடிச்சுட்டு முருகர்லாம் பார்த்துட்டு சாமிலாம் கும்பிட்டுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம் பார்த்திங்கன்னா, கடத்தெரு சுற்றி பார்க்க போயாச்சு. ஒவ்வொரு கடைக்காக போனோம். நாங்கள் நல்ல பொறுமையாக நான், என் தங்கச்சி, என் பொண்ணு, தங்கச்சி பையன். அது ஃபஸ்ட் ரவுண்ட் என் தங்கச்சி கூட நிறைய கிளிப்லாம் இருந்தது. பட் நம்மலாம் கிளிப்பெல்லாம் பார்க்க மட்டும்தான் செய்கிறோம், வாங்கலாம் மாட்டேன். அப்படியே பார்த்துக்கிட்டே இந்த ஒவ்வொரு கடையிலையும் கிளிப்பு. என் பொண்ணு இந்த மாதிரி ஒரு பேண்டு ஒன்று வாங்கினா சூப்பராக இருந்துச்சு. அந்த பேண்டு கிளிப்பு, ரீத்து, பொம்பளை பிள்ளைங்களுக்கு தான் நிறைய ஜாமான் இருங்க. அப்புறம் குட்டி பசங்களுக்கு விளையாட்டு ஜாமான் இதெல்லாம் இருந்து ஜிமிக்கி கலெக்ஷன் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. ஏற்கனவே நம்ம ஜிமிக்கி பைத்தியம் தான், ஏற்கனவே நிறைய கலெக்ஷன் வச்சுருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் ஜிமிக்கி எடுக்கணும்னு விட்டுட்டோம். காரு இதெல்லாம் நிறைய இருந்ததுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என் பையன் வந்து ஒரு பசில்ஸ் மாதிரி எடுத்தான். ஸோ நிறைய ஜாமான்லாம் இருந்தது. நம்ம குறிப்பிட்டது ரொம்பலாம் எதுவுமே காசு போடல. பீங்கான் ஜாமான் சூப்பராக இருந்துச்சு. இங்கே ரேட் கம்மி பண்ணி தரேன் நாங்கள். இந்த ஜார்லாம் வந்து 70 ரூபா, நாங்கள் 50 ரூபாய்க்கு தரேன் உங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைமில் நாங்கள் அடுத்த இந்த மாதிரி வாங்கணும்னு வச்சுருக்கோம். கோழி குஞ்சு இது இருந்து
அது நல்லா இருந்துச்சு பார்க்கவே. அதில் நான் ஒன்று மட்டும் எடுத்தேன். அதுக்கப்புறம் பீங்கான் ஜாமான்லாம் சூப்பர் கலெக்ஷன், சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே பார்க்க ஜார்லாம் சூப்பராக இருந்து. நான் ஒன்று அடுத்தட்ட வாங்கணும்னு நினச்சிக்கேன். உப்பு ஜாடியும் புளிக்கு போடுற ஜாடி மாதிரி ஒன்று வாங்கணும்னு நினச்சிருக்கிறேன். ஸோ சூப்பராக இருந்து. நான் ஒரே ஒரு கோழி குஞ்சு, இதை பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் இருக்கிறது கோழி குஞ்சு இல்லையாங்க, அது வந்து முயலாம். என்னடா அது முயலும் கோழி குஞ்சும் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சோம். சில்வர் பாத்திர கடை பிறந்தாங்க. ஆனால் இந்த கடை கம்மி, கூட்டமும் கம்மி தான். ரொம்ப கூட்டம் இருக்கும் தெப்பத்திருவிழாவுக்கு. இந்த கடை கம்மி. ஏன்னு பார்த்தீங்கன்னா மழை நேரம், அதனால் கூட்டம் கம்மி. அது மட்டும் இல்லை, நம்ம மக்கள்லாம் கடையில் இந்த சின்ன சின்ன ஜாமான்லாம் எடுக்கிறதோட மக்கள் எங்கே அதிகமாக செலவு பண்ணுறாங்கன்னா சாப்பிட்றது, பானிபூரி, ஜூஸு, குலுக்கி சர்பத்து, இந்த மாதிரி இதில் தான். அது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராட்டு சுற்றுறதுல ராட்டு தான் எல்லா கூட்டமே ராட்டு சுற்றுற இடத்துல தான் நிற்கிங்க. தெப்பத்துலலாம் கொஞ்சம் கூட்டம் தான் நிற்குது. ஸோ அதுக்கப்புறம் கடத்தரில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட்டம் நிற்கி. ஆனால் முக்காசி கூட்டம் நிற்கிறது பார்த்திங்கன்னா அந்த ராட்டு சுற்றுற இடத்துல நிறைய பேர் நிற்காங்க. பிள்ளைங்களாம், இப்போ உள்ள பிள்ளைங்களாம் இந்த மாதிரி திருவிழா வந்தால் தான் ராட்டெலாம் சுற்ற முடியும்னு ராட்டு சுற்ற போயிட்டாங்க. என் பொண்ணு வந்து கொலாம்பஸில் போனால். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த கப்பு ரைட் மாதிரி இருக்கும்ல, அதில் போனாங்க. ஸோ சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க. எனக்கு தான் கொஞ்சம் பயம். ஏன் தெரியுமா, அந்த மண் செம்மண் பார்த்திங்களா, ஐயோ விழுந்துருமோ பயந்துக்கிட்டே இருந்தேன். பட் நல்லா என்ஜாய் பண்ணாங்க பிள்ளைங்கள்லாம். ஸோ பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ராட்டு போட்டிருந்தாங்க. அப்புறம் அது என்ன, அது இன்னும் பெரிய ராட்டு ஒன்று உண்டுமே, அது பேர் என்னன்னு டக்குன்னு ஞாபகத்துக்கு வரல. ஸோ அந்த மாதிரி நிறைய ராட்டெலாம் போட்டுறாங்க. இதில் என் பொண்ணு உட்காந்துட்டு நான் போகிறேன் அப்படின்னா அவள் சிங்கிளாக உட்காந்துருந்தேன். அது வேறு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. ஐயோ ஒத்தையில் உட்காந்து வாமிட் எடுத்துருவோளோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட் நல்ல ஸ்ட்ராங் கேர்ள். ஸோ அவள் நல்லா ஸ்பீடாக நல்லா என்ஜாய் பண்ணா. அவள் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. 2 ராட்டு தான் சுற்றினா, ஆனால் அதுவுமே நல்லா என்ஜாய் பண்ணால் அவளுக்கு பிடிச்சிருந்துச்சி போதும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுற்றி சின்ன பிள்ளைங்களுக்காண்டி இந்த குட்டி குட்டி சின்ன பிள்ளைங்களுக்கு இந்த காரில் குட்டி ராட்டு இருக்குது தெரியுமா, அது குதிரை மாதிரி குட்டி ராட்டு, இந்த மாதிரி நிறைய ராட்டு இருந்துங்க. ஆனால் இதில் வந்து சூப்பராக பிள்ளைங்களாம், பெரிய பிள்ளைங்களாம் என்ஜாய் பண்ணால். இதில் பெரிய பெரிய ஆட்களும் இதில் உட்காந்து என்ஜாய் பண்ணாங்க. ஸோ எனக்கு என்னை கூப்பிட்டா, ஆனால் நான் வரல, நீ போமா அப்படின்ட்டு. அவள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து என்ன சொல்கிறோம், நான் வந்து கடையில் ஜாமான் வாங்குகிறேன்னு இல்லைங்க, நல்லா திம்பேன். அதனால் பைனாப்பிளும் என் பொண்ணு மாங்காய், நைட் எத்தனை மணிக்கு, 11 மணிக்கு என் பொண்ணு மாங்காய் சாப்பிட்ருக்கேன், நான் பைனாப்பிள் சாப்பிட்ருக்கேன்னா பார்த்துக்கோங்க. ஸோ சூப்பராக என்ஜாய் பண்ணோம். இப்படி வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸோடையோ நம்ம ஃபேமிலியோடய போகும்போது நீங்கள் எதில் நல்ல காசு செலவு பண்ணீங்கன்னு சொல்லுங்கள். நான் வந்து காசு செலவு பண்ணேன், திங்கரில் நல்லா செலவு பண்ணேன். ஏன்னா இப்போதைக்கு நம்ம கிளிப்பு, பேண்டு இதெல்லாம் இருக்கனால ஸோ அதிலலாம் செலவு பண்ண மாட்டேன். திங்கிறதுக்கு நல்லா செலவு பண்ணேன். பிள்ளைங்க என்ன கேட்டால் அதை வாங்கி கொடுக்கணும் எனக்கு ஆசை. ஸோ அதனால் அவங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதை வாங்கினேன். என் பொண்ணு வந்து என்னென்ன ஷாப்பிங் பண்ணானா, ஒரு செப்பல் மாதிரி ஒன்று வாங்கினா. ஸோ அது 150 ரூபா தான். ஆனால் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, அவளுக்கு பிடிச்சிருந்துச்சு, அவ்வளோதான். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கிளிப்பு, பேண்டு, அந்த 2 ஐட்டம்ஸ் தான் வாங்கினேன். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என் பொண்ணு ராட்டை சுற்றி விடவே மாட்டேன். இன்னும் ஒரே ஒரு ராட்டு, பெரிய ராட்டுக்கு போயிட்டு வரட்டுமா, நான் பிச்சு வா, இதே 11 மணி ஆகிட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அவளை கூப்பிட்டுட்டு வலுக்கட்டாயமாக இழுத்துட்டு வந்தேங்க. ஐயோ அவளை இழுத்துட்டு வரதுக்கு மட்டும் போதும்னு ஆகிட்டு. சாரி, நல்ல வேலை இது மழை வந்து காப்பாற்றிட்டு எங்களை. முருகரும் கொஞ்சம் தரிசனம் கொடுத்தாரு எங்களுக்கு. ஏன்னா பாவம் மக்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு கடையெல்லாம் போட்டிருக்கிறாங்க, அவங்களுக்கு போட்ட முதலீடை எடுக்கணுமே, அதுக்காண்டி இந்த மாதிரி கடை இருந்தால் தாங்க நல்லா. பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இங்கே நிற்கின்னு பாருங்கள். தெப்பத்திருவிழா எப்படி இருந்துச்சு, இங்கே எவ்வளோ கூட்டம் நிற்கின்னு பாருங்கள். கூட்டம் இங்கே தான் நிற்கிங்க. ஸோ முருகர் அலங்காரம் உங்களுக்காண்டி இந்த ஃபோட்டோஸ் நீங்கள் பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் எல்லா தரிசனம் கிடைக்கட்டும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என்ன செய்யணும், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு அடுத்த தெப்பத்திருவிழாவில் நான் இதே மாதிரி வீடியோஸ் எடுத்து போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.